எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணுதல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிநல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதின் முன் பணியைப் போல் நன்னிய நின்முன் இங்கு நீங்கிட வேண்டும். இது சரியா தப்பான்னு தெரியல, இதில் பிழை இருந்தால் மன்னிக்கவும். இது கரெக்டாக தப்பான்னு தெரியலங்க, எப்போவோ படித்த ஞாபகம். அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் இது எல்லாருக்கும் மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்புன்ற மாதிரி நம்ம மனசு சந்தோஷமாக எண்ணமும் தூய்மையாக இருக்கவங்களுக்கு எங்கே போனாலும் சிறப்பு தாங்க. அங்கே ஊரில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம், இங்கே வந்தால் இங்கேயும் பிஸிங்க. வந்ததுலேருந்து க்ளீனிங், பால் குடம், அது இதுன்னு ஒரே பிஸி. ஃபஸ்ட்டு தைப்பூசம் பஜனைன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு போயிருந்தோம், அடிகளாரோட இதுக்கு. அடுத்து பால் குடம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என் பசங்களாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அண்ணா எங்கள் அப்பா வீட்டிலலாம் சந்தன குடம் எடுக்கிற அந்த இதெல்லாம் பார்த்துட்டு, ஊர்லேயுமே நிறைய பால் குடம் அந்த மாதிரிலாம் இருக்கும். எங்கள் குலசாமிக்கு இன்னும் நாங்கள் பண்ணதில்லை. ஊரில் நம்ம அந்த டைமிங் அங்கே இங்கேயும் இருப்போம்ல, கரெக்டாக டைமிங் செட் ஆகாது. இங்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. உண்மையிலே கிரேட்டுங்க. அது பெருசாக என்ன சொல்கிறது, பெரிய விஷயம். அவங்க பண்ண விஷயம், அவங்களுக்கே என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டாங்க. கிரேட். எல்லாரையும் ரொம்ப மனசார பாராட்டி ஆகணும். குழந்தைங்களும் சாமிக்கு செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தது உண்மையிலே ஊரில் இருந்த மாதிரி பயங்கர சூப்பராக இருந்தது. 100% பர்ஃபெக்ட்டுங்க. அவ்வளோ அழகாக ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. நம்மளால் எல்லா சூழ்நிலையிலும் போய் ஊரில் கலந்துக்க முடியாதுங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம். அவங்களுக்கு மனசார நன்றி சொல்லணுங்க. உண்மையிலே கிரேட் ஜாப் தாங்க. ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து அழகாக பண்ணியிருந்தாங்கங்க. ஒரு மாதிரி யூனிக்காக நல்லா இருந்துச்சு. பார்சியாலிட்டி இல்லை, எல்லாருக்கும் ஈக்குவலாக இருந்தது. நல்லா இருந்தது. ஒரு மாதிரி எல்லாமே அட்மாஸ்பியர் வைப். நிறைய பேருக்கு சாமி வந்தது. ஆக்சுவலாக அந்த அரவரா சொல்லும்போது கோயிலுக்குள்ளே போகும்போது நமக்கே வைப்பாகுது, கண்ணெல்லாம் கலங்குது. நானே ஸ்டாப் பண்ணிட்டேன் அது சொல்கிறது, ஏன்னா கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சு வித்தியாசமாக இருந்தனால. சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை, டென்ஷன், டியூட்டி, ஸ்கூல், எக்ஸாம் அப்படின்னு பிஸியாக போயிட்டுருக்கு. அந்த ஷெடியூலில் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தது உண்மையிலே ரொம்ப சூப்பருங்க. அதுவும் முருகனுக்காக பண்ணும்போது இன்னும் ஸ்பெஷலுங்க. எல்லாரோட ஃபேவரட் கடவுள், எல்லாருக்கும் செல்ல கடவுள், எல்லாருக்கும் ஸ்பெஷல் கடவுள் முருகர் இல்லை. நம்ம தமிழ் பீப்புள் எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருந்ததுங்க இது. Oh, no, എടുത്ത വഴിപാട് നടത്തുക. யாரெങ്കിലും பிரசாதம் வாங்கி மாற்றி உங்கள் எத்தனை பேருக்கு வாங்கிக்குவா பால்குடம் வழிபாடு. அம்மா காணாம ദയവായി
நாம் கனவுல கூட யோசிக்க முடியாத விஷயத்தை எவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம கடவுள் முருகருக்காக ரொம்ப ஸ்பெஷலாக இந்த பால் குடம் ரொம்ப சிறப்பாக முடிச்சிட்டாங்கங்க. நான் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் ரொம்ப பர்ஃபெக்டாக அமையும்னு சொல்லிட்டு. கூட்டமாக ரஷ் ஆகும், எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் யோசித்தேன். உண்மையிலே ரொம்ப பியூராக பர்ஃபெக்டாக அழகாக பண்ணிட்டாங்க. மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, நிறைவாகவும் இருக்குது. நாம் குட்டீஸுங்களுக்கு நாம் கல்ச்சர்களில் பாதி நாள் இங்கேயும் அங்கேயுமாமே நம்ம ஓட்டிடுறோம். இந்தியாவில் பாதி நாள் இங்கேயுமா. அது அவங்களுக்கு என்ன எப்படி எதுவுமே தெரியாத விஷயங்களை நம்ம கல்ச்சர் பண்பாடு பழக்கங்களை இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சூப்பரான விஷயங்க. ஒரு பேரண்டிங்காக நம்மளே கொடுக்க முடியாத விஷயத்த கடவுள் முருகரே நமக்கு கொடுத்த வாய்ப்பா அது இந்த மாதிரி சில பேரால் நமக்கு அதை வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இது பெரிய ஸ்பெஷலாக மூமெண்ட்டாக முடிஞ்சதுங்க. ஊர்லேயே நம்ம இந்த மாதிரி கமிட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறோமா எடுத்துக்கலையான்னு தெரில. பட் இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக பர்ஃபெக்டாக முடிஞ்சுது. வைப் சூப்பராக இருந்ததுங்க. உள்ளே போனோன்னே அப்பா எவ்வளோ பேருக்கு சாமி வந்தது. எனக்கெல்லாம் கண்ணெலாம் கடங்குச்சு. அரோகரா சொல்கிறதே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படி ஸ்லோவாக அமைதியாக அடக்கி வாசித்தேன். அந்த மாதிரி நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம எல்லாருக்கும் இந்த நம்மளோட முருகன் அருள் கிடைக்கட்டும். இது மாதிரி நம்மளோட பழக்கங்கள் நம்மளோட பண்பாடு எல்லா விஷயங்களும் நம்ம குழந்தைங்களுக்கு தெரிய வைக்கிறது நமக்கு பெரிய விஷயங்க. இந்த மாதிரி பண்டிகை மூலமாக அவங்களுக்கு எடுத்து கொண்டு போகிறது பெரிய விஷயம். இதை நிறைய பேர் அவங்களோட தன்னார்வ முயற்சியால் சிறப்பாக செஞ்சு முடித்தாங்க. உண்மையிலே ஹார்ட்ஃபுல் தேங்க்யூ தாங்க சொல்லணும். ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. மனசார மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு மன நிறைவோடு சொல்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இது மாதிரி நிறைய நம்மளோட பண்டிகையில் இன்னும் வருங்காலங்களில் ரொம்ப சிறப்பாக பண்ணணும் ரொம்ப ஆசையோட ஆவலோட சந்தோஷமாக மன நிறைவோட இந்த வீடியோ மூலமாக நன்றி சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊரில் இருக்க மாதிரியே ஒரு வைப் இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை கோஆர்டினேட் பண்ணுறோன்னா பொறுமையாக நிதானமாக செய்யணுங்க. நமக்குள்ளே அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். சாப்பிட போகிறவங்க போட்டோம், நம்ம கொஞ்சம் இருந்து சாப்பிட்லான்னு. குழந்தைங்க பசினால் நான்லாம் முன்னாடி போனேன், இல்லைன்னா வெயிட் பண்ணி போயிருந்துருக்கலாம். அப்புறம் இந்த சொம்பு தேடும் போதெல்லாம் அது ஒரு காம்படிஷனாக அங்கே கொட்டி பண்ணி மக்கள் ஊரில் இருந்த வைப் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரி பிரசாதம் வாங்குறதுக்கு க்யூவு தள்ளி அடித்து பிடிச்சி நம்ம ஊரில் இருந்த மாதிரியே வைப் இருந்தது. பட் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணால் இனி அடுத்து வர காலங்களில் அவங்க அலோவ் பண்ணுவாங்க கோயிலில். ஏன்னா நம்ம தமிழ் பீப்புளுக்கு கொஞ்சம் நம்மளாக தான் செல்ஃப் கண்ட்ரோலோட இருந்தால் தான் நமக்கு அவங்களும் மற்றவங்களும் ஒத்துழைப்பாங்க. நம்ம இனிமேல் அந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா எவ்வளோ அழகான ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் நம்ம என்ன தான் முருகன் வழிபாடு இந்த கூட்டாக நம்ம எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ ஒரு சிறப்பாக ஒரு பால் குடத்தை நடத்துறதுக்கு அவங்க வழி நடத்தி கொண்டு போயிருக்காங்க. அதை நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அதை கொண்டு போகிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நம்ம செய்யணும். அது ரொம்ப அழகாக இருந்தது. எந்தெந்த சூழ்நிலை எங்கெங்கே எந்தெந்த ஊரில் இருந்தோ வந்தவங்கள ஒரு இடத்துல நின்று நம்ம 6 படை வீடுகளில் செய்ய முடியாத விஷயத்தை இங்கே சிறப்பாக செய்ய வச்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். இது மாதிரி விஷயங்களுக்கு ஆரோக்கியமாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம செய்யணுங்க. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்களாம் நீ பார்க்கலாம். இதில் குறை நிறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.